ஐரா ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். ஹாய். பமி சிஸ்டர் ஹாய் சொல்லுங்க. நீங்க ஜி வெல்கம் டு கோயம்புத்தூர். வெல்கம் டு கோயம்புத்தூர். ஹாய் வெல்கம் டு BMW ஃபேமிலி. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. செம்ம கிளைமேட்டுங்க. நேற்று நைட்டு வந்து குளிரில் தாங்க முடியல, அவ்வளோ குளிருங்க. ஒரு ஊட்டி போன எஃபெக்ட் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. சூப்பராக இருக்குங்க, சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷமான தருணத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நற்செய்தி சொல்ல போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒரு வாடகை வீடு வந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா நாங்கள் அடிக்கடி வந்து போகிறோம். இங்கே வந்து தங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹோட்டலுக்கே ரொம்ப காசு போகுது, எல்லாம் இருக்குல்ல. நம்மளோட வேலை அப்படி இருக்குது, ஓகேங்களா. அதனால் இதுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு வீடு வாங்கினா எல்லாருக்கும் தெரியும், வாடகை வீடு. ஆனால் சென்னையோட வெயில் வந்து எங்களை ஓட விரட்டிடுச்சு. ஒரே ஓட்டமாக ஐயோ எங்களை விட்டா போதுன்னு வந்து சென்னையிலேருந்து ஓடியான்ட்டோம். இப்போதைக்கு எங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு வீடு பார்த்துருக்கோம், ஓகேங்களா. அந்த வீடு இன்றைக்கி நாங்கள் குடியேற போகிறோம். அதுக்கு உண்டான சாமான்லாம் பின்னாடி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பெரிய லெவலில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அப்பப்போ வந்து போனால் நாங்கள் தங்கிக்கிறோம். ஸோ அந்த வீட்டை வந்து நான் போய் காட்டுறேங்க. கொஞ்சம் சாமான்லாம் செட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வீடு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து சாப்பிடுவோம் ஏதாச்சும், ஓகேங்களா. இதுதாங்க எங்களோட வாடகை வீடு. இது வந்து வாடகை வீடு சொல்ல தேவையில்லை. இது வந்து ஒரு சொர்க்க பூமி அப்படி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடிகள்லாம் இருக்கும். இந்த பக்கம் எனி டைம் வந்து கிளியும் மயிலும் இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிளியும் மயிலும் வந்து எந்த நேரமும் வந்து கத்திக்கிட்டே இருக்கும். இப்போ கத்துறது கூட கிளி தான் கத்திக்கிட்டு இருக்கு. காலையில் மயில் கத்தும். ஆமாம், இது வந்து கிளி தொப்புன்னே சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ எங்கள் வீட்டோட மொட்டை மாடியில் நாங்கள் இருக்கோம், ஓகேவா. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் கண்டி, அந்த பக்கம் பாருங்கள், சூரியன். அது ஜூன் பண்ணி காட்டுமா, சூரியன். அது சூரியன், ஓகே. அப்படியே பின்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிலா. ஸோ ஒரே இடத்துல சூரியன் நிலாவையும் வந்து எங்கள் மொட்டை மாடியில் வந்து பார்க்கலாம். இங்கேருந்து ஊட்டி வந்து ஒரு 60 கிலோமீட்டர் தான். ஸோ கிளைமேட் வந்து தாறுமாறாக இருக்குங்க. இப்போ மொட்டை மாடிலேருந்து எங்கள் வீடியோ எடுக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இன்னொரு ஸ்பெஷல் ஒரு இது இருக்குது. அந்த அளவுக்கு பாருங்கள், அதுதான் வந்து தமிழ் லாகரோட ஹோம், ஓகே. அந்த ப்ளூ கலருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் லாகரோட வீடு, ஓகே. அவர் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் நாங்கள் இருக்கோம், ஓகேவா. கோயம்புத்தூரில் இருக்கோம். இப்போ நம்ம வீட்டோட டூரை போய் காட்டுறோம். ஸ்பெஷல் கெஸ்ட்டு ஒருத்தவங்க வராங்க. அவங்க யாருன்றது வீடியோ எண்டில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, ஓகே. வாங்க கீழே போகலாமா? ஓகே வாங்க, அப்படியே வாங்க. கொஞ்சம் இது சுற்றி காமிக்கங்க. ஆமாம், நிறைய வீடு எல்லாமே சேல் இருக்கும். அங்கே ஃபாக்ஸ் எல்லாமே தெரியுது பாருங்க. நல்லா மேகம், நல்ல கிளைமேட், வேறு மழை இருக்குது. அப்படியே கீழே போகுமா? ஓகே வாங்க வாங்க. இந்த படிக்கட்டு வழியாக கீழே வந்தீங்கன்னா நம்ம வீடு, மேலே வீடு, மொட்டை மாடி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம வீடு. வீடு கிடையாது, கீழே வீடு. கீழே வேற வீடு. கீழே போய் ஆமாம், இப்போ நம்ம கீழே போவோம். இங்கே நபா கீழே வந்தால் ஒழுந்துருவா, அதுக்கு பயந்துரு. வாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு எடுத்துக்கிட்டு இருக்கிற நபா. இந்த பக்கம் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மெஹக் இருக்காங்க. ஸோ எங்களோட வீட்டோட என்ட்ரன்ஸ் இது, ஓகே. இந்த என்ட்ரன்ஸில் வந்தீங்கன்னா இங்கே சேர் இருக்குது, ஒரு ஸ்டூல் இருக்குது. அழகாக உட்காந்துக்கிட்டு கிளியை பார்த்து ரசிக்கலாம். அதே இப்போ சவுண்ட் கேட்கிட்டே இருக்கு. மயிலை பார்த்து ரசிக்கலாம், ஓகே. இந்த காக்கா குருவிலாம் இங்கே இருக்காது, கிளியும் மயிலும் மட்டுமே இங்கே இருக்குங்க. அப்படி உள்ளே வந்தீங்கன்னா செருப்பு அப்படி போட்டு உள்ளே வந்தீங்கன்னா இதான் வந்து ஹால். எங்களோட ஒரு ஹாலுங்க. குழு குழு குழுன்னு இருக்கும். சன்னலை திறந்து விட்டோம்னு ஃபேன் நாங்கள் வந்து 2 நாள் ஆகுது ஃபேன் போடவே இல்லை. நம்ம ஊரில் என்னென்னா ஏசி போடுவோம், ஃபேன் ஏசி இல்லாமல் எங்கள் ஊரில் இருந்ததே கிடையாது. ஆனால் இங்கே ஃபேனு கூட போட தேவையில்லை, அந்த அளவு குழு குழு குழுன்னு இருக்குங்க. ஸோ ஒரு சின்னதாக ஒரு ஹாலு, ஓகே. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிச்சன் இருக்கு. லைட் இந்த பாருங்க, கிச்சன். ஒரு நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு கிச்சன். அப்படி இந்த ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போதைக்கு இங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தானே, அப்பப்போ வருவோம்ல. அப்பப்போ வந்தோம்னா நாங்கள் தங்கிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸு. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பாத்ரூம், ஒரு சின்ன ஒரு பாத்ரூம், ரொம்ப அழகான ஒரு நீட்டான ஒரு பாத்ரூம், ஓகே. அப்புறம் இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு பெட்ரூம். மயம் தூங்குறான். ஸோ இங்கே எதுவுமே இல்லைங்க, நாங்கள் வெறும் கீழே தான் படுத்து கிடக்கிறோம். ஏன்னா எங்கள் வீடு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே வந்து வேணாம், அதிக செலவு வேணாம், வந்து அப்படி கீழே படுத்துக்கிறோம், ஓகேவா. தலைவாணி மற்ற எல்லாமே இருக்குது.
கபாட் ஒண்ணுமே இல்ல. வாங்க போற ஐடியாவும் இல்ல, வாங்க மாட்டோம். வாங்க மாட்டோம். ஆமா, அதனால வாங்கிட்டா எல்லாரும் திட்டுவாங்க நமக்கு. திட்டுவாங்க. ஆமா, அதுக்கெல்லாம் இங்கேயும் அப்படிதான். எல்லா டிவி கீழே தான் இருக்கும். ஆமா. இப்படியே கீழே வச்சு டிவி பார்க்குவோம் நாங்கள். ஓகேங்களா, டேபிள் எதுவுமே வாங்க மாட்டோம். இங்கேயும் கீழே படுப்போம், அங்கேயும் கீழே தான் படுப்போம், அவ்வளோதான். அப்புறம் நபா மெஹேக்கு நேற்று வந்து இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு, என்னன்னா அவருக்கு வைஃபை இல்லை, டிவி இல்லை, மொபைல் நெட்வொர்க் கூட இங்கே இல்லை. நெட்வொர்க் ரொம்ப கம்மியாக வருது, வெளியே உட்காந்தா வருது. இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் அப்போ நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல நாங்கள் வைஃபை போடணும்னா வைஃபை கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஆமாம். இப்போ வந்து மத்தியானம் வந்து நாங்கள் வீட்டுக்கு தேவையான இந்த சேருகள்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆமாம், வாங்கிட்டு வந்துட்டு சேர் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். மத்தியானம் வந்து என்ன சாப்பிட்டோம், ஒரு பருப்பு ஆனமும் இது வச்சாங்க. இப்போ நைட்டுக்கு ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்கோம். அந்த கெஸ்ட் வந்தாங்கன்னா நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம். இப்போ கெஸ்ட் வந்தவொடனே இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம வீட்டில் ஸ்பெஷல் கெஸ்ட் வந்துட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க 2 பேர் இருக்காங்களா, அவங்க கிடையாதுங்க, இவங்க கிடையாது. அப்புறம் இந்த பக்கம் திருப்பினோம்னா இவங்க தான் ஸ்பெஷல் கெஸ்ட்டு. யார்? பம்மி சிஸ்டர், சுயல் பிரதர், ஐரா, அப்புறம் வந்து அவங்க ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே, ஐரா ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். பம்மி சிஸ்டர் ஹாய் சொல்லுங்க. நீங்கள் ஜி. ஓகே, இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டு. வந்ததுக்கு ரொம்ப நன்றி சுயல் பிரதர். இல்லைங்க, நம்மளுக்கு இங்கே கோயம்புத்தூர் வந்துட்டோம்னா யாரும் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. அதனால் வந்து உங்களை இன்வைட் பண்ணியிருந்தேன். வருவீங்களா வர மாதிரியும் ஒரு டவுட்டோடு இருந்தால் வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. அதானே, நம்ம கூப்பிட்டு வராமல் இருக்க மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம பம்மி சிஸ்டர். ஸோ ரொம்ப நன்றி. உடம்பு முடியாமல் இருந்துச்சு கொஞ்ச நாள், அப்படி தானே உங்களுக்கு? இப்போ ஒழுங்கு பரவாயில்லையா? ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த விலாகை முடிச்சுக்கிறோம். சாப்பாடு கொண்டு வரவரும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு தான். அவரே இந்த வீடியோவில் காமிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சிடும். ஓகே பாய். ஓகே ஓகே, டாட்டா சொல்லுங்கள், பாய் சொல்லுங்கள், எல்லாரும் பாய் சொல்லுங்கள். பாய் ஐரா, பாய் பாய். இமான் பாய். ஓகே, இப்போ நான் வந்து இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து இவர் தாங்க. இவர் தான் வந்து எங்கள் இந்த வீடு குடியேறதுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணுவோம். இவர் இல்லாட்டி அந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து முடியாதுங்க. ஏன்னா எதுவுமே தெரியாது கோயம்புத்தூரில், எது எங்கே கிடைக்கும் அது தெரியாது. நமக்கு தண்ணி பிரச்சனையிலேருந்து கரண்ட் பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனைக்கும் இவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாடு. ஸோ இவர் வந்து என்னோட ஒரு நண்பரும் கூட. ஓகேங்களா, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷம் தெரியும் நம்மள. ஓகேங்களா, அதனால் இவர் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு. இவர் தான் இன்னைக்கு சாப்பாடே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொண்டு வாங்கிட்டு வந்து இவர் தான். சிவகங்கை வந்து போயிட்டாங்க கிளம்பி, அவங்க வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்க. ஆமாம், அதெல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ இவரும் சாப்பிடும்போது வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஒரு சாப்பாடு போடும்போது வீடியோ எடுக்க நல்ல விஷயம் கிடையாதுல்ல, நல்லா இருக்காது. சாப்பிட்டாச்சு. இப்போ இவரும் வந்து கிளம்புறேன்னாப்புல. அதனால் இந்த வீடியோ முடிச்சிடுவோம். வெல்கம் டு கோயம்புத்தூர். வெல்கம் டு கோயம்புத்தூர். இனிமேல் அந்த கோயம்புத்தூரில் கரிஷ்மா வந்து நிறைய வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோலாம் தொடர்ந்து வரும், நீங்கள் பார்க்கலாம். அடுத்து கோயம்புத்தூரின் கப்புள் விளாக். ஆமாம், கப்புள் விளாக் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரிஷ்மாவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சி நம்ம பாய். நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீடு குடியேறி இருக்கோம். ஆமாம், அதனால நமக்கு இது ஞாபகத்தில் இருக்கும். நம்ம வீடு குடியேறினால வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு. ஓகேவா, இப்போ வந்து நாளையிலேருந்து நிறைய வீடியோ எடுக்க போகிறோம். இந்த வீடியோ முடிச்சிருவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க. பெல் ஐகான் அது கிளிக் பண்ணுங்க. ஓகே பாய், ரொம்ப நன்றி பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, போட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம், எங்கள் வீடியோ கிட்ட போட்டாச்சு. கிட்டத்தட்ட 4 வருஷமா யூடியூப்ல இருக்காங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சாலும் ஹிந்தியில சேனல் ஆரம்பிக்காம தமிழ்ல வந்து இதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா தமிழ் அவங்களுக்கு பிடிக்குது. தமிழ் பேசுறாங்க. ஆமா, அதனாலதான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு பேசுறாங்க, கஷ்டப்பட்டு. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க சேனல்ல. முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்ல. கண்டிப்பாங்க, ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். ஓகே, இது வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுவோம். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் எல்லாருமே சொல்லிடுவோம். ஓகே, பொங்கல் வரப்போகுது, எப்பவுமே எல்லாம் அட்வான்ஸே சொல்லிடுவோம். ஓகே, பாய்.